இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி தொடர் பாகம் 3. இது முந்தைய 2ஆம் பாகத்தின் தொடர்ச்சி. ஆகவே முதல் 2 பாகங்களை பார்க்காதவர்கள் அந்த 2 பாகங்களையும் பார்த்துவிட்டு இந்த பாகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த முதல் 2 பாகங்களினுடைய யூடியூப் லிங்க் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. நிச்சயம் பாருங்கள். முந்தைய பாகத்தில் சுல்தான் நூருத்தீன் ஜங்கி அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக உபத்தலைப்பு ஜிஹாதின் மீது நூருத்தீன் ஜங்கி கொண்ட பிரியமும் அவரது வலுவான ஈமானும். சுல்தான் நூருத்தீனின் கவனம் முழுவதும் ஜிஹாதின் பக்கமும் சிலுவை படைகளை எதிர்த்து போரிடுவதிலும் தான் இருந்தது. ஜிஹாது தான் அவருக்கு பிரியமான செயலாக இருந்தது. இந்த விஷயத்தில் அவர் முழுமையான ஈமானையும் உறுதியையும் அல்லாஹ்வுக்காக செயல்படும் தன்மையையும் தன்னம்பிக்கையுடன் அவனையே சார்ந்திருக்கும் தன்மையையும் பெற்றிருந்தார். நூருத்தீன் ஜங்கி ஹிஜ்ரி 558ஆம் ஆண்டு சிலுவை படைகளின் திடீர் தாக்குதலால் ஹிஸ்னுல் அக்ராத் என்ற போரில் தோல்வியை தழுவினார். இந்த போர் பக்கியா போர் என்றும் அறியப்படுகிறது. அவர் அப்போது ஹொம்ஸ் பகுதிக்கு அருகில்தான் தங்கியிருந்தார். அவருக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில் சில மைல் தூரங்களே இருந்தன. அவரது நலனை கருத்தில் கொண்டு சிலர் அவரிடம், எதிரிகள் மிக அருகில் இருக்கும்போது சுல்தான் இங்கு தங்கியிருப்பது சரியானதாகாது என்று ஆலோசனை கூறினார்கள். அவர் அவர்களை அமைதிப்படுத்தினார். அவர் கூறினார், என்னுடன் 1000 வீரர்கள் இருந்து நான் அவர்களை சந்தித்தாலும் நான் அவர்களை பொருட்படுத்த மாட்டேன். அல்லாவின் மீது சத்தியமாக என் எதிரிகளையும் இஸ்லாத்தின் எதிரிகளையும் நான் பழிவாங்கும் வரை எந்த முகட்டின் நிழலிலும் ஒதுங்க மாட்டேன். அவர் செல்வங்களை படையினரிடையே பங்கிட்டார். அவர்களுக்கு தாராளமாக வெகுமதிகள் வழங்கினார். சிலர் அவரிடம், நாட்டில் ஃபுகஹாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் காரீகளுக்கும் அதிகமாக உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் இந்த சமயத்தில் அவற்றை இந்த பணிக்காக பயன்படுத்துவது சிறந்தது என்று கூறினார்கள். இந்த ஆலோசனையை கேட்டு அவர் கோபமடைந்தார். அவர் கூறினார், அல்லாவின் மீது சத்தியமாக அவர்களால்தான் எனக்கு அல்லாவின் உதவி கிடைக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஹதீஸில் வந்துள்ளது, நீங்கள் உங்களில் உள்ள பலவீனர்களால் தான் உணவளிக்கப்படுகிறீர்கள், உதவி செய்யப்படுகிறீர்கள். நான் என் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட குறித்தவராத ஈட்டியை கொண்டு எனக்காக போரிடக்கூடிய அந்த மக்களுக்கான உதவித்தொகையை நான் எப்படி நிறுத்துவேன்? யார் நான் பார்க்கும்போது தவிர எனக்காக போரிடவில்லையோ அவர்களுக்கு அதனை நான் எப்படி வழங்குவேன்? அவர்களின் ஈட்டி இலக்கை அடையவும் செய்யலாம், அடையாமலும் இருக்கலாம். நிச்சயமாக அவர்களுக்கு பொது கருவூல நிதியில் பங்கிருக்கிறது. அதனை அவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு எப்படி வழங்குவேன்? நூருத்தீன் ஜங்கி தம்மை தோற்கடித்த சிலுவை படைகளை பழிவாங்குவதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டார். தம் படையினருக்கு செல்வங்களையும் வெகுமதிகளையும் ஆயுதங்களையும் தாராளமாக வழங்கினார். எல்லை பகுதிகளில் இருந்த ஆட்சியாளர்களுக்கு அல்லாவின் பாதையில் ஜிஹாத் செய்யவும் தமது படைகளில் இணைந்து கொள்ளவும் ஆர்வமூட்டி கடிதங்கள் எழுதினார். பற்றற்றவர்கள், வணக்கசாலிகள், காரீகள், நேர்மையானவர்கள் ஆகியோருக்கும் கடிதங்கள் எழுதி எதிரிகளால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை எடுத்துரைத்து பிரார்த்தனை செய்யுமாறும் முஸ்லிம்களிடம் சென்று போர் புரிய ஆர்வமூட்டுமாறும் கோரிக்கை வைத்தார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு எழுதப்பட்ட கடிதத்தை தங்கள் தோழர்களுடனும் தங்களை பின்பற்றுபவர்களுடனும் அமர்ந்து படித்தார்கள். அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள், அழுதார்கள். மக்களிடையே அல்லாவின் பாதையில் போர் புரிய வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கியது. முழு தயாரிப்புகளோடும் தயாரிப்புகள் இன்றியும் அவர்கள் போருக்கு புறப்பட்டார்கள். ஆட்சியாளர்கள் தம்முடைய தளபதிகளுடனும் படைகளுடனும் திரண்டு வந்தார்கள். இன்னொரு புறம் கிறிஸ்தவர்களும் தங்களுடைய ஆட்சியாளர்கள், போர் வீரர்கள், பாதிரியார்கள், துறவிகள் என அனைவருடனும் திரண்டு வந்தார்கள். கடுமையான போர் மூண்டது. சுல்தான் நூருத்தீன் ஜங்கி தமது நேர்ச்சையை நிறைவேற்றினார். ஒன்று திரண்டு வந்த எதிரிப்படைகள் மோசமான தோல்வியை தழுவின. சுல்தான் ஹாரம் கோட்டையை கைப்பற்றினார். அவரது வலுவான ஈமானுக்கும் உறுதியான நம்பிக்கைக்குமான உதாரணங்களில் ஒன்று, அமீரான் என்ற பகுதியின் ஆளுநராக இருந்த அவருடைய சகோதரர் நசுருத்தீன் பானியாஸ் கோட்டையின் முற்றுகையின் போது தமது ஒரு கண் பார்வையை இழந்தார். நூருத்தீன் அவரை பார்த்தபோது கூறினார்,
அல்லாஹ் உமக்கு தயார்படுத்தி வைத்துள்ள கூலியை நீர் கண்டால் உமது மறுகண்ணையும் இழக்க வேண்டும் என்று ஆசை கொள்வீர். இப்பொழுது சலாஹுத்தீன் அய்யூபியின் வாழ்க்கைக்குள் வருகிறோம். அல்லாவின் மார்க்கத்திற்கு உதவி செய்த மாவீரர் சலாஹுத்தீன் அய்யூபி. சலாஹுத்தீன் அய்யூபியின் ஆளுமை இஸ்லாத்தின் மாபெரும் அற்புதங்களில் ஒன்றாகவும் அதன் திறமையின் நிரந்தரத்துவத்தின் தெளிவான அடையாளங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. நடுத்தர கண்ணியமான குர்து குடும்பத்தில் படைவீரராக சுல்தான் சலாஹுத்தீன் வளர்ந்தார். எகிப்தை வெற்றி கொள்வதற்கு முன்னாலும் சிலுவை படைகளை எதிர்த்து போரிடுவதற்கு முன்னாலும் அந்த இளைஞர் பைத்துல் முகத்தஸின் வெற்றியாளராக, இஸ்லாத்தின் தூதை, இஸ்லாமிய உலகை பாதுகாப்பவராக, முஸ்லிம்களின் கண்ணியத்தையும் மதிப்பையும் திரும்ப கொண்டு வரக்கூடியவராக இருப்பார் என்று யாருமே எண்ணவில்லை. பெரும் சீர்திருத்தவாதிகளும் வணக்கசாலிகளும் கண்ணியமான பரம்பரையில் வந்தவர்களும் பொறாமை கொள்ளத்தக்க பெரும் பாக்கியத்தை பெற்றிருப்பார் என்றும், நபி அவர்களின் உன்னதமான ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மகத்தான பணியை நிறைவேற்றுவார் என்றும் யாருமே எண்ணவில்லை. வரலாற்றாசிரியர் ஸ்டான்லி லேன் போல் கூறுகிறார், சலாஹுத்தீன் அய்யூபி மௌனத்தையும் ஆன்ம அமைதியையும் தீய பண்புகளை விட்டு நீங்கிய கண்ணியமான இயல்புகளையும் கொண்ட இரையச்சமுள்ள மனிதருக்கு மின்னும் உதாரணமாக திகழ்ந்தார். அவர் பிற்காலத்தில் மாபெரும் மனிதராக அல்லது வரலாற்று நாயகர்களில் ஒருவராக அறியப்படுவார் என்பதற்கான எந்த அடையாளத்தையும் அவர் பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் மகத்தான இந்த பணிக்காக அல்லாஹ் அவரை தெரிவு செய்தான். அதற்கான வாய்ப்புகளை அவருக்காக அவன் ஏற்படுத்தினான். அப்போது அரசராக இருந்த சுல்தான் நூருத்தீன் ஜெங்கி அவரை வற்புறுத்தி எகிப்துக்கு அனுப்பினார். சுல்தான் சலாஹுத்தீனின் நம்பிக்கைக்குரிய இரகசிய செயலாளராக இருந்த பஹாவுத்தீன் இப்னு ஷத்தாத் தமது அந்நவாதிருல் சுல்தானியா வல் மஹாசினுல் யூசுஃபியா என்ற புத்தகத்தில் இப்படி கூறுகிறார். சுல்தான் சலாஹுத்தீன் என்னிடம் கூறினார், நான் எகிப்துக்கு புறப்பட்டு வருவதை விரும்பாதவனாக இருந்தேன். என் சிறிய தந்தையுடன் விருப்பமின்றி நிர்பந்தமாகத்தான் நான் புறப்பட்டு வந்தேன். எனது விவகாரம், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கலாம். வாசா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில்தான் அமைந்தது. சலாஹுத்தீன் அய்யூபியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம். சலாஹுத்தீன் எகிப்தை அடைந்தபோது அவருக்காக களம் காலியானது. அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. சுகபோக வாழ்க்கைக்கும் ஆடம்பரத்திற்கும் எதிரான மகத்தான ஒரு பணியை நிறைவேற்றுவதற்காக தம்மை அல்லாஹ் தயார்படுத்துகிறான் என்ற எண்ணம் அவரது உள்ளத்தில் வேரூன்றியது. நீதிபதி இப்னு ஷத்தாத் இப்படி கூறுகிறார், சுல்தான் சலாஹுத்தீன் ஆட்சியாளர் ஆனார். உலகம் அவரது பார்வையில் அற்பமான ஒன்றாக மாறியது. அவர் அதன் உரிமையாளர் ஆனார். அல்லாஹ் அவர் மீது பொழிந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தினார். பாவங்களிலிருந்து மீண்டு மன்னிப்பு கோரினார். மீண்டும் அவர் பாவங்களின் பக்கம் திரும்பவே இல்லை. அல்லாவின் கருணையை பெற்று மரணிக்கும் வரை அவர் நேர் வழியில்தான் முன்னேறி கொண்டிருந்தார். கிறிஸ்தவ வரலாற்றாசிரியரின் பின்வரும் கருத்தும் இந்த கருத்தை வலுப்படுத்துகிறது. சலாஹுத்தீன் தமது தனிப்பட்ட வாழ்வின் விவகாரங்களில் கடினப்போக்கை கடைபிடித்தார். பற்றற்ற தன்மையையும் பேணுதலையும் அளவுக்கதிகமாக கடைபிடித்தார். இந்த இரண்டு பண்புகளிலும் முன்னரே அவர் தனித்து விளங்குபவராகத்தான் இருந்தார். சொகுசு வாழ்வையும் உலக இன்பங்களையும் புறக்கணித்தார். தம்முடைய தோழர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் பொருட்டு எல்லா விவகாரங்களிலும் தம்மீது நெருக்கடியை சுமத்தினார். இஸ்லாமிய நாடுகளை விட்டு நிராகரிப்பாளர்களை முழுமையாக அகற்றும் வல்லமையுடைய பலமான ஓர் இஸ்லாமிய அரசை நிறுவுவதற்காக தமது எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தினார். ஒருமுறை சலாஹுத்தீன் அய்யூபி கூறினார், அல்லாஹ் எனக்கு எகிப்து நாட்டை அளித்தபோது அவன் பலஸ்தீனையும் அளிப்பான் என்று நான் எண்ணினேன். அந்த சமயத்திலிருந்தே இஸ்லாத்திற்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பதும் ஏனைய அனைத்து மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்வதும் தான் அவரது வாழ்க்கையின் நோக்கமாக இருந்து வந்தது. நிராகரிப்பாளர்களை எதிர்த்து போரிடுவேன் என்றும் அல்லாவின் பாதையில் இறுதி வரை ஜிஹாத் செய்வேன் என்றும் அவர் அல்லாவிடம் வாக்குறுதி அளித்து கொண்டார். இந்த வரிகள் ஸ்டான்லி லேன் போல் தனது சலாஹுத்தீன் அய்யூபி நூலில் எழுதியிருப்பவை. இத்தோடு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பாகம் 3 நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியை 4ஆம் பாகத்தில் பார்க்கலாம்.
அடுத்தடுத்த பாகங்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இந்த காணொளிகளை முழுமையாக பார்த்துவிட்டு அனைவருடனும் பகிருங்கள் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமா.